கடையில் இருக்கக்கூடிய சிகரெட்டை பாக்கெட்டை பூரா எடுத்து எரிக்கிறதுக்கு விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. சாராய கடையில நம்ம டாஸ்மாக் குடும்பங்கள் அழியுது, எவ்வளவு பேரு உடல் நலம் பாதிக்கப்படுது. அதனால இதை எல்லாம் எடுத்து உடைச்சிருவோம் அப்படின்ட்டு மக்கள் போய் போராட்டம் நடத்துனாங்கன்னா என்ன நடக்கும்? அடிச்சு நொறுக்கிடுறாங்க கடையல்ல பயன்படுத்துறாங்க அப்படின்னு. இப்ப என்ன முட்டைக்கு ஆப்பு வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏற்கனவே இந்த தர்பூசணிக்கு ஆப்பு வச்சாங்க. இப்ப அது மாதிரி முட்டையை சாப்பிடக்கூடாது, பச்சை முட்டை சாப்பிட்டா ஆபத்தாப்போ. பச்சை பொண்ணுங்க வயசுக்கு வந்தா பச்சை முட்டையை குடிக்க சொல்லுவாங்கல்ல, சத்து எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி முட்டையை குடிக்க சொல்லுவாங்க. அப்ப அதுல அவ்வளவு சத்து இருக்கு. கட்சிக்கு நிதியை கொடுக்கறது அல்லது தேர்தல் செலவுல ஒரு பகுதியை ஏத்துக்கிறது, அந்த மாதிரி நெகோசியேஷன் மக்கள் மீது குழந்தைகள் மீது அக்கறை உள்ள அரசா இருந்தா அதனாலதான் இந்த மயனைஸை பேன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு தீங்கு பயக்கக்கூடிய உணவு எல்லா கடையிலையும் அப்படியே கொட்டி கிடக்குது. தம்பி இது என்னப்பா? மைனைஸா? மைனைஸ் தமிழ்நாட்டுல பேன் பண்ணிருக்காங்கல்ல. உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு இப்போ? இதுக்கு மைனைஸ் கிடைக்கிறது என்ன பெரிய விஷயமா? தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் தான் கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப தானே பேன் பண்ணிருக்காங்க. இப்ப ஏற்கனவே செஞ்சதெல்லாம் என்ன பண்றது? அது கெட்டு போறது வரைக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கணும்ல. ரொம்ப காலமா பயன்படுத்திட்டு இருக்கதா. அதுவும் குழந்தைங்களா நிறைய விரும்பி சாப்பிடுறாங்க. குழந்தைகள் இல்ல, எல்லாருமே அதை ஆமா நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க. இப்ப இந்த இது பர்கர், KFC இதெல்லாம் போன எல்லாத்துலயுமே மைனைஸ் தான் பண்றாங்க. இப்ப அவங்க சொல்லிருக்க ரீசன் என்ன, குழந்தைங்களுக்கு உடல் நலத்துல பாதிப்பு வருது, அதனால அது நாங்க தடை விதிச்சிருக்கிறோம். ஓராண்டுக்கு மட்டும் தடை விதிச்சிருக்கோம். இல்ல, குழந்தைகளுக்கு பாதிப்பு வர்றதுனால அவ்வளவு சிறப்பான அக்கறை எடுத்து அதை தடை செய்யறாங்களா? இல்ல எல்லாருக்கும் இது இந்த உணவு கெட்டது அப்படின்றது, தீமை பயக்கக்கூடியது அப்படின்றதுனால பண்ணிருக்காங்களா? அதான் குழந்தைங்களுக்கும், குழந்தைங்க அதிகமா சாப்பிடுறாங்க, அது இல்லாம பெரியவங்களும் சாப்பிடலாம். அபாயம் இருக்கு. இப்போ நீலா மயனைஸ் நிறைய சாப்பிடுவியா? அப்படியா ஒரு நோயாளி மாதிரி உட்கார்ந்துருக்குற அகிலன்? சாப்பிடுவியா? இல்ல நீ சாப்பிட்றது இல்ல. அப்ப ஒரு குழந்தை பாதிக்கப்படுறதுன்றது மைனைஸ் சாப்பிட்றதுனால மட்டும் இல்லையே. மைனைஸ் தமிழ்நாடு அரசு தடை விதிச்சிருக்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோம். தூங்கி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஏதோ ஞான உதயம் வந்தது மாதிரி திடுதிப்புன்ட்டு இதை பேன் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஷவர்மா அதை பேன் பண்ணாங்க. மக்களுக்கு சந்தேகம் வரக்கூடியது என்னன்னா, அரசு 5வது ஆண்டுல இருக்கு, திமுக ஆட்சி 5வது ஆண்டுல இருக்கு. 5வது வருஷமா சுகாதாரத்துறை அமைச்சரா அதே ஆள் தான் இருக்கிறாரு. இந்த 4 வருஷம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மையை திடீர்னு எப்படி நடுராத்திரில அவர் கண்டுபிடிச்சார்? இந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, வழக்கமா நம்ம அரசாங்கம் நடக்கிற விதம் தெரியும். ஒரு பொருளை உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னா அந்த பொருளை உற்பத்தி செய்து அது சந்தைக்கு வரணும் அப்படின்னா உற்பத்தி செய்யற இடத்துல கவனிப்பு வேணும். அடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல கவனிப்பு வேணும். அடுத்து அந்த அவுட்லெட்ஸ் இருக்குது இல்லையா, அங்கே கவனிப்பு வேணும். இப்படி ஒவ்வொரு முனையிலையும் இது கவனிப்பு எதிர்பார்க்கப்படுது. அதெல்லாம் கொடுத்து தான் வேலைகள் நடக்குது. அது பெரிய கார்ப்பரேட்ஸாக இருந்தாலுமே கூட இதுக்கு உடன்பட்டு தான் எல்லா வேலைகளுமே இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி இந்த கவனிப்புகளில் பிரச்சனை வந்ததா, அதனால இந்த பேனா உண்மையிலேயே மக்கள் மீது குழந்தைகள் மீது அக்கறை உள்ள அரசா இருந்தா அதனாலதான் இந்த மயனைஸை பேன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு தீங்கு பயக்கக்கூடிய உணவு எல்லா கடையிலையும் அப்படியே கொட்டி கிடக்குது. எல்லா ஜங்க் ஃபுட்டுமே குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்த லேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா சாஃப்ட் ட்ரிங்க்ஸுமே குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அப்படி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எல்லா விதமான உணவுப் பொருட்களையும் பேக் பண்ணி நீட்டாக அழகாக பேக் பண்ணி கடையில் அவ்வளோ டிஸ்பிளேல வச்சுட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸும் ஹைப்பர் மார்க்கெட்ஸும் நீங்கள் போனீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு தீங்கு பயக்கக்கூடிய குக்கீஸு, சாக்லேட்ஸு, அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நொறுக்கு தீனிகள், இந்த ஜங்க் ஃபுட்டுன்றது அப்படி கொட்டி கிடக்குது. இதை எல்லாத்தையும் எப்போ பேன் பண்ண போகிறாங்க இவங்க? இது எவ்வளவு பெரிய முரணா இருக்கு. எப்படி ஒரு ஐட்டம் மட்டும் அதுல பச்சை முட்டையை கலக்குறாங்க அப்படின்ற, அதான் இந்த உண்மையை எப்ப கண்டுபிடிச்சாங்க? எவ்வளவு வருஷமா அது பயன்படுத்திட்டு இருக்கு. இப்பதான் அதுல இத தயாரிக்கிறாங்கங்கறத கண்டுபிடிச்சு தடை விதிக்க வேண்டியது. இப்ப
ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அது எந்த கடையில அந்த உணவு பாதிக்கப்பட்ட உணவு கொடுத்தாங்க, கெட்டுப்போன உணவு அந்த மயனீஸை கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்து அந்த கடை மீது நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். அப்படி நடக்காம ஒட்டுமொத்தமா பேன் பண்றாங்க. அதுதான் சந்தேகத்தை வரவழைக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்து என்னன்னா, இது ஒரு வருஷத்துக்கு தான் பேன் பண்றாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்ல, தடை விதிச்சுட்டு அடுத்து வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஒரு வருஷம் வந்து பீரியட் ஆஃப் நெகோசியேஷனா, அதாவது இப்போ பேன் பண்ணியிருக்கிறோம், பேச்சுவார்த்தைக்கு வாங்க, நம்ம சுமூகமான ஒரு உடன்படிக்கை எட்டிருச்சு. இப்போ இந்த தேர்தலாம் வரப்போகுது, அதுக்கு இப்போ நிறைய செலவுகள்லாம் இருக்கு, இப்போ அதுக்கான நிதிகள்லாம் இப்போ பல இடங்கள்ல இருந்து தான் நம்ம திரட்ட வேண்டியது இருக்கு. அப்போ அந்த மாதிரி நீ வந்து ஒரு கட்சிக்கு நிதியை கொடுக்கறது அல்லது தேர்தல் செலவுல ஒரு பகுதியை ஏத்துக்கிறது, அந்த மாதிரி நெகோசியேஷன்ஸ் நடக்குதா? அப்படி நடக்குதுன்ட்டு மக்கள் சந்தேகப்பட்டாங்க அப்படின்னா அது வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி பல உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். ஆக இந்த ஓராண்டு பேன் அப்படின்றது அதுவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை, பல சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரிப்பா இந்த KFC சிக்கனுக்கு வந்து டிப்பா வந்து மைனஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பெரிய பெரிய கடைகள்லாம் வந்து அந்த இதுக்கு இது கொடுக்குறாங்க. அதுல எல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இது பண்ணுவாங்க, இல்ல இதை யூஸ் பண்ண விட்டுருவாங்களா அரசாங்கம்? தெரியல. அதை அந்த பேன் பண்ண அமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். அவர் என்ன பண்ண போறாங்க, இந்த ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் இதை கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. இது எந்த மாதிரி உற்பத்தி செய்யறது தடை செய்யறாங்களா, விநியோகம் பண்றதை தடை செய்யறாங்களா, இல்ல சாப்பிட்றவங்க வேலை குற்றவாளிகள்னு சொல்றாங்களா? எதுக்காக திடீர்னு ஓவர் நைட்டு நடுராத்திரில எந்திரிச்சு இதை பேன் பண்றாங்க? அதுக்கு நொண்டிச்சாக்கு அவங்க சொல்றது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இல்லை. இவ்வளோ பெரிய டெசிஷன் எடுக்கிறாங்க. ஒரு பொருளை உற்பத்தியவே நிறுத்தணுன்றாங்க, அதை சப்ளை பண்ணக்கூடாதுன்றாங்க, அதை உண்ணக்கூடாதுன்றாங்க. இந்த மாதிரியான பெரிய முடிவை எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தை சொல்றாங்க. பச்சை முட்டையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு. இப்ப என்ன முட்டைக்கு ஆப்பு வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏற்கனவே இந்த தர்பூசணிக்கு ஆப்பு வச்சாங்க, இப்ப அது மாதிரி முட்டையை சாப்பிடக்கூடாது, பச்சை முட்டை சாப்பிட்டா ஆபத்தாப்போ? பச்சை பொண்ணுங்க வயசுக்கு வந்தா பச்சை முட்டையை வந்து குடிக்க சொல்லுவாங்கல்ல, சத்து எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி முட்டையை வந்து குடிக்க சொல்லுவாங்க. அப்ப அதுல அவ்வளவு சத்து இருக்குங்கிறனால குடிக்க சொன்னாங்க. இப்போ இதுல வந்து கிருமி பாதிக்குது, அதனால உடல் நலத்துக்கு பாதிப்பு ஏற்படும், ஸ்டோரேஜ் பண்றதுல இப்ப ஒழுங்கா இது பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி ரீசன்லாம் அவங்க சொல்ல. அதான் இப்ப பச்சை முட்டையே சாப்பிடுறது இல்ல, பச்சை முட்டையில நோய் கிருமிகள்லாம் இருக்குதுன்னா அப்ப பச்சை முட்டை உற்பத்தி செய்யறவங்கள அடுத்த கட்டமா அதுவும் பாதிக்கத்தானே செய்யும். மக்கள் சந்தேகப்படுவாங்கல்ல, அப்ப முட்டையில இவ்வளவு வைரஸ் இருக்குது, நோய் கிருமிகள் இருக்கு, பாக்டீரியாஸ் இருக்கு, அது வந்து உடல் நலத்தை பாதிக்கக்கூடியது அப்படின்னா மக்கள் பயப்படத்தானே செய்வாங்க. அப்போ முட்டை விநியோகம் விலையும் கம்மியாகத்தானே செய்யும், பாதிக்கப்படும். அப்ப நாமக்கல்ல இருக்கிறவங்க கூட கடையை மூடிட்டு போக வேண்டியதுதான். இது எவ்வளவு தூரம் எதை தொடர்ந்து லிங்க்டா இருக்குது அப்படின்றது தெரியாமலா இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தாங்க இந்த அரசு? அது புரியல. அடுத்து நம்ம சொன்னது மாதிரி இது இந்த பொருளுக்கு தடை விதிக்கிறவங்க இதே மாதிரி குழந்தைகளை பாதிக்கக்கூடிய, உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய பல பொருட்கள், உணவுப் பொருட்கள் கடை பூராமே இருக்கு, வெளிக்கு இருக்கு. அந்த பொருட்கள் எல்லாத்தையும் இப்போ இந்த தடை பண்ண அந்த அமைச்சர்கள், அந்த அதிகாரிகளுடைய வீட்டில் போய் நீங்கள் திறந்து பாருங்க, ஃப்ரிட்ஜை திறந்து பாருங்க, அவங்க வீட்டில் எல்லாம் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே இந்த பொருட்கள் தான் இருக்க போகுது. அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது மக்களுக்கு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதுவும் இப்போ முக்கியமாக இந்த தேர்தல் வரப்போற இந்த ஆண்டு அப்படின்றதுனால சந்தேகம் இன்னும் கூடுதலாகத்தான் செய்யுது. அடுத்தது, இந்த அரசு மக்கள் மேல நலனோட தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு ஏத்துக்குருவோம். இது இந்த மக்களை பாதிக்கக்கூடிய மற்ற இந்த போதை பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை எப்படி இந்த அரசே விக்குது? இப்போ உடல் நலத்திற்கு கேடுன்னு சொல்லிட்டு மதுபான பாட்டில்கள்ல போட்டுட்டே அதை விற்பனை செய்யறாங்க. அது வந்து உடல் நலத்திற்கு கேடு கிடையாது. வந்து இந்த மாதிரி பண்ணவங்க ஏன் டாஸ்மாக்ல விற்கக்கூடிய சரக்குகளுக்கு அதை அப்ளை பண்ண மாட்டேன்றாங்க? அது ஆனா அதுல பெருசா எழுதி வேற ஒட்டி அதுல அடுத்தது வந்து சிகரெட்டை வந்து புகையிலேயே தடை பண்றாங்களாம், புகையிலை பொருட்களை தடை பண்றாங்களாம், குட்காவை தடை பண்றாங்களாம். ஆனா சிகரெட்டு விற்கலாமா? அதுல விதவிதமான சிகரெட் இருக்கு. பீடி விற்கலாமா? பீடியும் விற்கிறாங்க, சிகரெட்டு விற்கிறாங்க.
ஃபில்டர் சிகரெட் விற்கிறாங்க, பிளெயின் சிகரெட் விற்கிறாங்க, பிராண்ட் அத்தனை பிராண்ட்ஸ் இருக்குது. இது இது இல்லாத நிக்கோட்டின் இல்லாத சிகரெட்டுன்ட்டு விற்கிறாங்க. ஆனால் எல்லாமே உடன் கார்பன் இது கம்மியாக இருக்கிற சிகரெட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ விதங்களில் சிகரெட் எல்லாம் விற்கிறாங்க. அந்த குட்கா பொருட்கள் அந்த போதைப் பொருட்கள்லாம் பேண்டு. போதையில்லா தமிழகத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரங்கள்லாம், அரசு விளம்பரங்கள் எல்லாமே இருக்கு. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த போதை தரக்கூடிய எல்லா பொருட்களும், முக்கியமா இந்த சிகரெட்டு சம்பந்தப்பட்ட, புகையில சம்பந்தப்பட்ட இது எல்லாமே வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. விற்கிறதுக்கு அரசு அனுமதி கொடுத்துருக்குது, அரசு பாதுகாப்பும் கொடுக்குது. இது வரைக்கும் எந்த கடையிலையாவது போய் இந்த சிகரெட்டு உடல் நலத்திற்கு கேடானது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது போய் லூட் பண்ண விட்டுருவாங்களா? இந்த அரசாங்கம் விட்டுருமா? போலீஸ்காரவங்க விட்டுருவாங்களா? கடையில் இருக்கக்கூடிய சிகரெட்டை பாக்கெட்டை பூரா எடுத்து எரிக்கிறதுக்கு விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. சாராய கடையில், நம்ம டாஸ்மாக் கடையில் போயிட்டு இது வந்து மது பானம், இது உடல் நலத்திற்கு எவ்வளவு தீங்கானது, இதனால எத்தனை குடும்பங்கள் அழியுது, எவ்வளவு பேரு உடல் நலம் பாதிக்கப்படுது, எத்தனை பேருக்கு அவங்க சொல்றது மாதிரி புற்றுநோய் வருது, அதனால இதை வந்து எல்லாம் எடுத்து உடைச்சிருவோம் அப்படின்ட்டு மக்கள் போய் போராட்டம் நடத்தினாங்கன்னா என்ன நடக்கும்? அடிச்சு நொறுக்கிறாங்க. கடையல்ல, மக்களை அடிச்சு நொறுக்கிற நம்ம கண்கூட பார்த்துருக்கிறோம். இந்த மாதிரி அரசு ஒரு பக்கம் தீங்கு தரக்கூடிய பொருட்களை பாதுகாத்து அதை வந்து சப்ளை பண்ணுது, அதை இன்னும் பரவலாக்குது. எதிர்க்கிறவங்கள அரெஸ்ட் பண்றது மட்டும் இல்ல, அரெஸ்ட் பண்ணி காணாம ஆக்கி விட்டுறாங்க. அரெஸ்ட் பண்ணி போயிட்டு சரி, அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். அந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்து இந்த ஓராண்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இந்த தடை நீட்டிச்சுக்கலாம்ல. அதான் தடையை நீட்டிக்கலாம், இல்லை காம்ப்ரமைஸும் பண்ணிடலாம். எனக்கு இந்த லாஜிக் தான் புரியல. அது திடீர்னு நீங்கள் 4 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க இப்போ அந்த பொருளுக்கு தீங்கானது, குழந்தைகளுக்கும் மற்றவங்களுக்கும் தீங்கானது அப்படின்னு சொல்லிட்டீங்க, சொல்லி பேன் பண்ணுறீங்க. அடுத்து அந்த பேன் ஓராண்டுக்குன்னு பண்ணுறீங்க. இதுதான் நமக்கு வந்து புரியலை. இப்போ 1 வருஷம் கழிச்சு இது வந்து சரியா ஆயிடுமா? தயாரிக்க முறை மாத்திடுவாங்களா, இல்லை மாற்று கொண்டு வருவாங்க? இல்லை, மைனேஸ்ன்னு சொன்னாலே அந்த அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள், அந்த காண்டிமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மூல பொருட்கள், பயன்படுத்துகிற பொருட்கள் அதே தான் இருக்கும். உலக நாடுகள் பூராமே இப்படி தான் தயார் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம், அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன ஆகுது? ஐரோப்பாவில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் நல்லா தானே இருக்குது இந்த இதை சாப்பிட்டுட்டு. இவ்வளவு நாள் நம்ம நாட்டிலேயே எல்லாருமே சாப்பிட்டு நல்லா தானே இருந்தாங்க. இப்ப வீட்டுல சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு கூட உடல் நலம் பாதிக்கத்தான் செய்யுது, ஃபுட் பாய்சன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறோம். இப்ப தம்பியே போன வாரம் வந்து 1 வாரம் கூட ஆகல, இல்ல போன ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தீங்க. ஃபுட் பாய்சன் சொல்லிட்டு தான் டாக்டர் சொன்னாரு உங்களுக்கு. என்ன சாப்பிட்டீங்க நீங்க? கர்ட் ரைஸ் சாப்பிட்டீங்க. தயிர் சோறு சாப்பிட்டுருக்கிறாரு. எங்க பச்சை முட்டையை போட்டு மயனைஸ் பண்ணால் அது வந்து குழந்தைகளை பாதிக்குது. இப்போ இவர் வந்து தயிர் சாப்பிட்ருக்கிறாரு. இப்போ தயிர் வந்து தயிர் சோறு சாப்பிட்டு உடல் நலம் இப்போ ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு. அப்போ நம்ம வந்து மாட்டை பூரா குறை சொல்லலாமா? கோசாலைகளை பூரா மூடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா? மாடு வளர்க்குறது எல்லாமே தப்புன்னு நம்ம சொல்லிடலாமா? பால் யாருமே விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடலாமா? இப்போ இந்த ஆவின் பாலகத்தை பூரா இப்படி மூடிடலாமா? இல்ல, இது பால் வந்து சில சமயங்கள்ல கெட்டு போய் வருது அப்படின்னு ஆவின் சப்ளை பண்ற பாலை தெரிஞ்சு போய் இருக்குது. இப்ப அது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும், அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால ஆவின் பாலகத்தை எத்தனை தடவை நீங்க மூடுவீங்க? ஒரு பால் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்றதுனால அப்படி நம்ம செய்யறது இல்லை. இப்ப அதனால எங்க தப்பு நடந்திருக்குதோ அங்க ஆக்ஷன் எடுக்கிறது இப்ப சரியானது. ஒட்டுமொத்தமா நீங்க ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி செய்யறதவே நீங்க க்ளோஸ் பண்ணீங்க. அது இப்ப வேலை வாய்ப்புகள்லாம் கம்மியா இருக்குது. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது எத்தனை பேருடைய வேலை வாய்ப்பு அதனால போகுது, எத்தனை பேருடைய குடும்பங்கள் அதனால பாதிக்கப்படுது, இது எல்லாத்தையுமே நம்ம யோசிக்க வேண்டாமா? பேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா ஒத்த வரியில அப்படி சொல்லிடுறதுக்கு இந்த அரசுக்கு இப்ப அந்த மாதிரி அதிகாரம் இருக்குதா அப்படின்றது கூட நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. அப்படி செய்ய முடியுமா அரசு? இல்ல, அரசு செய்யக்கூடாதுன்ட்டு இல்ல. அரசு இப்போ சட்டம் ஒரு பொருளை உற்பத்தியவே நிறுத்தணும் அப்படின்னு சொல்றது, அவங்க அப்படி செஞ்சிட முடியுமா? இல்ல சட்டமன்றத்துல எதுவும் அதுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றணுமா? என்ன விவரம்னு எனக்கு தெரியலையே. நிறுவனங்களா சேர்ந்து உயர்நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடரலாம். தொடர்ந்து உயர்நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுத்தா அது தொடரும், இல்லைன்னா உயர்நீதிமன்றம் வழக்கை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறது நடக்கும். ஹலோ வியூவர்ஸ், நம்மளோட TN 2026 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
அப்படியே பெல் பட்டன் ஆனில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் காமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.